டியர் சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலினேஷன். ஓகேவா? பாலினேஷனாக என்ன அப்படின்னா the transfer of pollen grains from anther to stigma of a flower is called pollination. The transfer of pollen grains from anther to stigma of a flower is known as pollination. அந்த போலன் கிரைன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மகரந்த தூள் அப்படின்னு சொல்லுவோம்யா தமிழில். அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃப்ளவரில் ஆந்தர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் தான் இருக்கும் மகரந்த தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை மாதிரி இருக்கும். இட்ஸ் அ சாக் லைக் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா போலன் கிரைன்ஸ். தட் மீன்ஸ் அது பார்க்க ஒரு மாதிரி பவுட்ரியாக இருக்கும். எங்கேயா நம்ம தோட்டத்துக்குள்ளே இல்லை கார்டனில் எங்கேயா நம்ம கிராஸ் ஆகும்போது நம்ம கையில் ஒரு மாதிரி ஒட்டியிருக்கும் பார்த்துருக்கீங்களா ஃப்ளவரோட அந்த போலன் கிரைன்ஸ், அதுதான் போலன் கிரைன்ஸ். ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் அ ஃப்ளவர் இஸ் கால்ட் பாலினேஷன். அப்போ இதில் ஆந்தர் அப்படின்றது என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அந்த ஸ்டிக்மான்றது என்ன அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் ஆந்தரில் இருந்து ஸ்டிக்மா ஆஃப் அ ஃப்ளவருக்கு போய் ரீச் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம்? பாலினேஷன். தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்ப்பா. பாலினேஷன் 2 வகையில் நடக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆட்டோ பாலினேஷன். தானாகவே ஒரு மகரந்த சேர்க்கை நடக்கிறது தான் என்னது? செல்ஃப் பாலினேஷன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோ பாலினேஷன். ஆட்டோ அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா செல்ஃப்னு அர்த்தம், அது தானாகவே நடக்கும்னு அர்த்தம். சரியா? இல்லை அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். தென் கிராஸ் பாலினேஷன். கிராஸ் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்னு அர்த்தம்ப்பா. ஹெட்டிரோ அப்படின்னாலும் டிஃப்ரெண்ட் தான், கிராஸ்னாலும் என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் தான். ஓகேவா? இப்போ செல்ஃப் பாலினேஷன் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் அ சேம் ஃப்ளவர் ஆர் சேம் பிளான்ட் ஆஃப் அ ஃப்ளவர் இஸ் நோன் அஸ் செல்ஃப் பாலினேஷன். அதாவது ஒரு மகரந்த பையில் இருக்கக்கூடிய மகரந்த தூள் அந்த ஸ்டிக்மாவை போய் அடைகிறது ஒன்று ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடியில், அதாவது ஒரு பூவில் இருக்கக்கூடியதுலேயே நடக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கு இடையில் நடக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இது ஒரு இன்செக்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? இப்போ இங்கே இருந்து போலன் கிரைன்ஸை எடுத்துகிட்டு எங்கே போகுது? வேறு ஒரு ஃப்ளவருக்கு போகுது. இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இந்த இன்செக்டை இங்கேருந்தேவும் இதோட ஸ்டிக்மா சேம் ஃப்ளவரில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன். இந்த நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் பாலினேஷன். கிராஸ்னாலே மேம் என்னையா சொன்னேன்? டிஃப்ரெண்ட் சொன்னேன்னா, அப்போ இட் நீட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் ஸ்பீசஸாக வந்து இருக்கணும்ப்பா. ஒரு செம்பருத்தி இருந்து ஒன்று அரளிப்பூ செடியாக இருந்தது அப்படின்னா அங்கே பாலினேஷன் நடக்குமானா நடக்காது. ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் பிளான்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஸ்டிக்மா ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் அ ஃப்ளவர் என்ன டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர், டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஆஃப் அ ஃப்ளவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ திங்க் இது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். எனி டவுட் யூ கேன் கமெண்ட் மீ. தேங்க்யூப்பா.